Amazon இல்ல Flipkart மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா என்ன? அதுல ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான சேல்ஸ் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ் கேஸ் ஸ்டடில வந்து இன்னைக்கு நாங்க என்ன அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து எப்படி நாங்க அந்த டாப் செல்லிங் ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்றது? இல்லாட்டி என்ன அவங்களோட மந்த்லி சேல்ஸ் ட்ரெண்ட் எப்படி டிடெக்ட் பண்றது? இல்லாட்டி ஹை பெர்ஃபார்மிங் லொகேஷன் வந்து எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இந்தியாங்கிற சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ் கேஸ் ஸ்டடில வந்து ஒரு பார்ட் 1ல வந்து நாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் நான் சிவானுஜன் என்னோட சேனல்ல வந்து என்ன டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியன் வீடியோக்குள்ள வரலாம். ஸோ உங்களுக்கு நாங்க ப்ரீவியஸ் வீடியோல வந்து என்ன ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கேஸ் ஸ்டடில ஒரு ப்ராஜெக்ட்டோட லைஃப் ஸ்டைல் நாங்க பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் வந்து அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி என்ன யூஸ் கேஸ். நாங்க என்னத்துக்காண்டி இந்த ப்ராஜெக்ட்ட இல்லாட்டி இந்த கேஸ் ஸ்டடி செய்ய போறோம் என்ன. எங்கள்ட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும். அத நாங்க என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எங்கட சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ் கேஸ் ஸ்டடில பாருங்க எங்கட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன. நாங்க இந்த அனாலிசிஸ் செய்யறது மூலமா நாங்க எங்கட எண்ட் கோல் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன, அந்த பர்ட்டிகுலர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் லைக் அமேசானோ இல்ல Flipkartல வந்து நீங்க ஒரு சேல்ஸ் டேட்டா அனலிஸ்ட்டா ஒர்க் பண்ணி உங்களோட அனாலிட்டிக்கல் டாஸ்க் எண்ட் கோல் எப்படி இருக்க போகுதுன்னு அங்க வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். டாப் செல்லிங் ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்க போகுது. இல்லாட்டி என்ன மந்த்லி சேல்ஸ் ட்ரெண்ட் என்ன? மந்த்லி சேல்ஸ் இப்ப எந்த மாதம் எந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது, நல்லா மூவ் ஆகுது. அந்த மாதிரியான விஷயங்கள நீங்க டிடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரம் என்ன இப்ப லொகேஷன் நீங்க ஆன்லைன பொறுத்த வேரியஸ் லொகேஷன்ல இருந்து என்ன கஸ்டமர்ஸ் வந்து என்ன ப்ராடக்ட்ட வந்து ஆர்டர் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எந்த லொகேஷன்ல வந்து என்ன ஹை பெர்ஃபார்மிங் இல்லாட்டி என்ன கூட ரெவென்யூ வந்து உங்களுக்கு வருது. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்த கண்ட்ரி இல்லாட்டி எந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு கூட ரெவென்யூ வந்து தருது. அந்த மாதிரியான விஷயங்களும் என்ன நீங்க வந்து கண்டுபிடிக்க வேணும். இல்லாட்டி டிடெக்ட் பண்ணணும். அதான் உங்களோட எண்ட் கோலா இருக்குது. அதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி யூஸ் கேஸா இருக்கும். அதான் எங்கட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது எங்கட டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆகும். ஸோ அத நான் இங்க மென்ஷன் பண்ணி இத நாங்க செய்ய போறோம். ஸோ அடுத்தது தெரியும் எங்கட அடுத்தது வந்து நாங்க ஒரு ETL பைப்லைன் ஒண்ணும் அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கட டேட்டா அந்த ETL பைப்லைன் என்ன தெரியும்? E என்றது எக்ஸ்ட்ராக்ட், D என்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடுத்தது லோட். இதுல முதலாவது வந்து எங்கட டேட்டா வந்து நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இப்ப இந்த சிஸ்டம்ல இருந்து செய்து தரணும். பட் நீங்க ரியல் வேர்ல்ட்ல போனீங்கன்னா மெயினா வந்து இந்த கிளையன்ட் சோர்ஸ்ல இருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க. அப்ப நாங்க முதலாவது ஸ்டெப் உங்களுக்கு தெரியும் என்ன அடுத்தது எங்கட ஒன்ஸ் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு எங்கட டேட்டாவ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே நாங்க இப்ப எப்படி எங்க டேட்டா செட் எடுக்க போறோம்னு பார்ப்போம். சோ நான் அதுக்கு முதல் அந்த டேட்டா வந்து ட்ரையாங்கிள் பண்றதுக்கு இல்ல மேனிபுலேட் பண்றதுக்கு இல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அந்த மாதிரியான பர்பஸ்க்கு அதுக்கு தேவையான நெசசரி லைப்ரரி இல்ல இந்தியா அனலிட்டிக்கல் ப்ராசஸ்க்கு தேவையான நெசசரி லைப்ரரியை நான் நீங்க இம்போர்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நாங்க பைத்தன் பேஸ் பண்ணி போறோம். ஸோ அதுல பைத்தன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அனலிட்டிக்கல் தேவையான லைப்ரரி நாங்க இம்போர்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜூபிட்டர் நோட்புக் இல்லாட்டி இந்த லைப்ரரி இன்ஸ்டால் புதுசா இருந்தா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கணும். எப்படி ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ முதலாவது பென்டாஸ் நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ பென்டாஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு டேட்டா ட்ராங்கிளிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். எங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி இந்த ஃபில்டர் பண்ணி இல்லாட்டி சோர்ட்டிங் இல்லாட்டி என்ன குரூப் பை பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் லைப்ரரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இல்லாட்டி இந்த சயின்டிஃபிக் கால்குலேஷன் எங்க டேட்டா செட் அப்ளை என்ன நாங்க நியூமரிக்கல் பைத்தன் இதாக சொல்லணும். நியூமரிக்கல் பைத்தன் சொல்ல வர என்ன நம்பாய் லைப்ரரி. ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஐ மீன் இம்போர்ட் பண்றேன். ஸோ அடுத்தது வந்து நான் இம்போர்ட் பண்ண போற லைப்ரரி பாத்தீங்கன்னா என்ன ஒன்றுமே இல்லை எங்கட மேட்பிளாட்லிப் பண்ற ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ அது வந்து காமனா வந்து என்னது யூஸ் பண்ணுவாங்களா என்ன டேட்டா விசுவலைசேஷன். நீங்க ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன்ல உங்களுக்கு விளங்கும். நான் இது என்னத்துக்காக இம்போர்ட் பண்றேன்னு. ஸோ நாங்க ஷார்ட் ஃபார்ம் வந்து நலியஸா வந்து PLT கொடுக்குறேன். அடுத்தது வந்து இன்னொரு சப்போர்ட்டிங் லைப்ரரி சப்போர்ட்டிங் இது கொஞ்சம் அட்வான்ஸான சீபோன் அதை நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸான விசுவலைசேஷன் பர்பஸுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி உண்டு. ஆஸ் SNS கொடுக்கணும். ஸோ இந்த SNS ஒன்றுமே ஷார்ட் ஃபார்ம். சரியா? அப்ப இதான் எங்கட நெசசரி லைப்ரரி. ஸோ நான் இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லுவேன். இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லைப்ரரி வந்து நாங்க ஏன் இம்போர்ட் பண்ணோம்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் எங்கட டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த சேல்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் கேஸ் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நான் கொண்டு போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராக்ட். தென் ஒன்ஸ் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போது எங்கட ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எங்கட ETL பைப்லைன் ரன் பண்ண போறோம். அதுல முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்க டைரக்டா ஆல்ரெடி இந்த சிஸ்டத்துல டேட்டா இருக்கிறதால நான் டைரக்டா இந்த சிஸ்டத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ உண்மையா நீங்க கிளைண்ட் சோர்ஸ் இல்ல அவங்களோட லைக் அவங்களோட ஸ்ட்ரீமிங் இல்ல டேட்டா வேவ்ஸ் இல்லாட்டி பிக் டேட்டா பிளாட் வந்து மைட் பி நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த ரியல் வேர்ல்ட்ல. ஸோ இங்க நான் உங்களோட டேட்டாவை நான் ரீட் பண்றதுக்கு CSV ஃபைல வச்சு நான் டேட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எடுக்கிறேன். செக் பண்ணுங்க. நீங்க பரலா வந்து என்னோட கோட் பண்ணலாம். ஸோ அதுல என்னோட நேம் வந்து சேல்ஸ் டேட்டா அந்த நேம்ல இருக்கு. சேல்ஸ் டேட். ஓகே நான் இங்க வந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மீன் இந்த சிஸ்டத்துல வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து டேட்டான்ற ஒரு முதல் 5 ரோஸை செக் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா என்ன இதான் எங்கட என்ன ஃபர்ஸ்ட் 5 ரோஸ். அதாவது வந்து எங்கிட்ட உங்களுக்கு தெரியும் இப்போ டேட்டா அனாலிசிஸ்ல வந்து நான் காமனா வந்து ஒரு டேட்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜஸ்ட் இது பேசிக் நாங்க லேட்டரா பார்க்கலாம் ஃபர்தரா எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்த பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி நாங்க டேட்டா வந்து
ரீட் பண்ணிக்கும். ஸோ அதில் வந்து ரீட் சிஎஸ்வி என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா என்ன, எங்களோட சிஎஸ்வி ஃபைல் இப்போ எங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல் இருக்குது. இப்போ நீங்கள் வேறு எக்ஸல் இல்லாட்டி எஸ்கியூலண்டா அதுக்கு வேறு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நீங்கள் நான் லேட்டராக சொல்கிறேன் இன்னும் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எங்கள் சிஎஸ்வி இருக்கலாம், ரீட் சிஎஸ்வி என்ற ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணி எங்களோட டேட்டா வந்து நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து டிஎஃப் என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். டிஎஃப்ன்றது ஒன்றுமே இல்லை, டேட்டா ஃப்ரேம். அதுதான் சோட்டா டிஎஃப் வச்சேன். ஸோ நம்மளோட பேண்டாஸில் வந்து மெயினாக 2 டேட்டா டைப் இருக்கு. ஒன்று டேட்டா ஃப்ரேம், மற்றது என்ன சீரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன எங்களோட டேட்டா ஃப்ரேமை வந்து என்ன இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 5 ரோஸை வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும். சரியா, செக் பண்ணி பார்க்கல எங்களோட டேட்டா செட்னா ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் பண்ணா என்ன எங்களோட டேட்டா செட்டின் ஷேப் இருக்கா பார்க்கலாம். ஷேப் அண்டே கொண்டு இல்லை எத்தனை ரோஸ் எத்தனை குளம் இருக்குன்னு. ஸோ அதுக்கு நான் இங்கே எப்படி பார்க்கணும்னா தெரியும், df டாட் ஷேப்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குங்க பெண்டாஸில், பெண்டாஸ் டேட்டா ஃப்ரேமில். ஸோ பார்த்தீங்களா என்ன கூட ஷேப் பாருங்க. இந்த டேட்டா கிட்டத்தட்ட 1,86,000 ரோஸ் இருக்குது. தெரியா, 1,86,000 ரோஸ் இருக்கு. 1,86,850 ரோஸும் 6 குளம் இருக்கு. முதலாவது வேல்யூ வந்து ரோஸை குறிக்கும், 2வது வந்து குளம் இருக்குது. ஸோ இதான் எங்களோட டேட்டா. சரி, நாங்கள் டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியும் டேட்டா அனாலிசிஸ் ப்ராஜெக்ட்ல வந்து எங்களோட 2வது ஸ்டெப்ல ETL பைப்லைன் ரன் பண்ண போகிறோம். அதில் வந்து முதலாவது ETL ஃபர்ஸ்ட் வந்து என்றது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ நான் எந்த சிஸ்டத்துல இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ETL வந்து 2வது என்றது என்ன, ட்ரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா இப்போ இங்கே உங்களோட ரோ டேட்டா ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டா இருந்தாங்க ரோ டேட்டா எங்கள் சிஸ்டத்துல இருந்து எங்களோட கிளைண்ட் சோர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது ரோ டேட்டா. அப்ப அந்த ரோ டேட்டால இப்போ ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கலாம், இல்லாட்டி என்ன எரர் இருக்கலாம், இல்லாட்டி என்ன டேட் மாதிரியான விஷயங்கள் என்ன ஒரு அன்ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி என்ன ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி என்ன டூப்ளிகேட் டேட்டா இருக்கலாம். இந்த மாதிரி என்ன டேட்டாக்கள் வந்து கட்டாயம் இந்த ரோ டேட்ல இருக்கு. அப்ப இதை வந்து நாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் மீன் நாங்க வந்து இந்த டேட்டா கிளீனிங் கைண்ட் ஆஃப் டாஸ்க் நாங்க பண்ணுவோம். அது பேசிக் டேட்டா கிளீனிங் அடுத்த ஸ்டெப் போடுவோம். ஸோ உங்க டேட்டா கிளீனிங் ஒன்றுமே இங்க ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டேட்டா வந்து மோடிஃபை பண்ண போறோம். இப்படி என்ன எங்களோட ஆனாலிட்டிக்கல் ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருக்கு நாங்க கன்வே பண்ணணும். இப்போ கன்வே பண்ணது எங்களால் அதுல இருந்து ஒரு இன்சைட்ஸை வந்து என்ன ப்ராப்பரா எங்களால என்ன ஃபர்தரா ப்ரோசஸ் பண்ணக்கூடியது. அப்ப இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டெக்னிக்ல எங்களுடைய ETL 2வது டீல ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ல வந்து நாங்க பண்ண போகுது என்ன, இல்ல ரிமூவ் இந்த மிஸ்ஸிங் வேல்யூ ரிமூவ் பண்ணுவோம், மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தா மிஸ்ஸிங் வேல்யூ ரிமூவ் பண்ணுவோம், இல்லாட்டி டூப்ளிகேட் ரோஸ் இருந்தா டூப்ளிகேட் ரோ ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்ட்ல வந்து எங்களோட டேட்டா எங்களோட ரோ டேட்டால அப்ளை பண்ண போறோம். நாங்க ஆல்ரெடி ரோ டேட்டா வந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களோட சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ எங்களோட ஜூபிட்டர் நோட் புக்ல இருக்கு. இப்போ நான் இதுல ஒன்றே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ண போறேன். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்ல ஒன்றுமே இல்லை, என்ன இந்த டேட்டாக்ல நீங்க ரிமூவிங் த மிஸ்ஸிங் வேல்யூ, டூப்ளிகேட் வேல்யூ வந்து என்ன அதர் ரிமூவ் பண்றது. ஸோ இங்க முதலாவது நான் என்ன செய்ய போறேன்டா பேசிக் டேட்டா கிளிங். ஸோ டேட்டா கிளிங்ல பேசிக் நாங்க பார்க்க போறது வந்து இந்த டேட்டால மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையானு செக் பண்ணணும். சரி, இப்போ அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா டிஎஃப்ல வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம்ல வந்து இஸ்னல் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. சரி, இஸ்னல் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருந்து அதை நான் கால் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இஸ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன செய்யும்டா, இப்போ நீங்க இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இந்த டாக் ஸ்ட்ரிங்கை நீங்க அப்படின்னா ஷிஃப்ட் டைம் டேப் டைம் சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்க அந்த பராந்திசிகள் அந்த இஸ்னல் பராந்திசிகளை ப்ரெஸ் பண்ணி வந்து டாக் ஸ்ட்ரிங் ஒன்றா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஸ்னல் இஸ் டிடெக்டிங் மிஸ்ஸிங் வேல்யூ. இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே டேட்டா ஃப்ரேமில் கால் பண்ணீங்கன்னா இது என்ன செய்யும்டா, மிஸ்ஸிங் வேல்யூ வந்து என்ன டிடெக்ட் பண்ணி சொல்லலாம். மிஸ்ஸிங் வேல்யூ என்னது எங்களோட டேட்டா செட்டில், அதாவது இந்த 1,86,000 ரோ இருக்கு எங்களோட டேட்டா செட், அதில் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி. ஸோ இப்போ நான் இந்த கோட ரன் பண்ணுறேன், என்ன நடக்கணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் அவுட்புட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா சில ரோஸ்ல வந்து போல்ஸ் இருக்கு, சில ரோஸ்ல பாத்தீங்கன்னா ரூன்னு இருக்கு. அப்ப நீங்க இது என்ன போல்ஸ் இது என்ன ரூ இப்ப இது என்ன மீன் பண்ணுதுண்டா, இப்ப நீங்க இஸ்னல் அண்டைக்கு இஸ்னல் கிட்டத்தட்ட ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இஸ்னல் எங்கேயாவது நல்வழி இருக்கான்னு செக் பண்ணிக்கல. அப்படி செக் பண்ணிக்கல இஸ்னல் இருக்கா, ஆம் இருக்கு, ஜஸ்ட் இருக்குன்னு ட்ரூ. அப்ப இருக்குன்றது ஜஸ்ட் சொல்றதுக்கு தான் நீங்க ரூன்ற ஒரு வேல்யூ அந்த ஒவ்வொரு ரோவ்லையும் செக் பண்ணி இந்த எல்லாமே ரோ தானே, 0th இண்டெக்ஸ்ல இருக்கும் ரோஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இந்த சைட்ல இருக்கலாம் ரோ இண்டெக்ஸ் நம்பர். அப்ப ஒவ்வொரு ரோவ்லையும் செக் பண்ணி சொல்லுது. இஸ்னல் கேள்வி கேட்கிறோம், ஆமண்டா வந்து என்ன ட்ரூன்னு சொல்லுது, இல்லையண்டா ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. அப்ப ஆம் நீங்க ட்ரூ வர்ற இடத்துல நீங்க என்ன யோசிக்கணும்னா அங்க வந்து அந்த ரோவ்ல வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. ஃபால்ஸ் வர்ற இடத்துல நீங்க என்னென்ன யோசிக்கணும்னா அந்த இடத்துல மிஸ்ஸிங் வேல்யூ இல்லை. இஸ்னல் கேள்வி கேட்கிற மாதிரி நாங்க இந்த டேட்டா செட் போய் நாங்க கேள்வி கேட்கிறோம், இந்த டேட்டா செட்ல என்ன மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையா டேட்டா ஃப்ரேம்ட்ட கேட்கணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஹெல்ப்பா இருக்கு. அப்போ கேட்கும்போது இப்போ ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ரூல்ஸ் ஃபார் ரிட்டர்ன் ஆயிருக்கு ரூ அண்ட் உங்களுக்கு ஐடியா ஓகே இந்த இடத்துல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு, இந்த ஜஸ்ட் அண்ட் ரூ அண்ட் என்ன ஜஸ்ட் ஃபால்ஸ் அண்ட் ஆகி அந்த ரோல மிஸ்ஸிங் வேல்யூ இல்லை. அப்ப நீங்க ஓகே இப்போ இது நிறைய ரூ ஃபால்ஸ் இருக்கு. அப்ப இதுல எப்படி நாங்க எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, அங்கதான் நான் வேணும் டாட் சம் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்ளை பண்ண. இந்த டாட் சம் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த இஸ்னலோட சேர்த்து சம்ம நான் அப்ளை பண்ணிக்க. உங்களுக்கு தெரியும் சம்ம ஆட் பண்றது கூட்டுறது. அது என்ன செய்யணும்னா இது வந்து என்னத்த கூட்டுமெண்டா ரூ அண்ட் இருக்கிற எல்லா வேல்யூயும் கூட்டு. ரூ அண்ட் என்ன கொமனா 1 அண்ட் கைப்பம் இந்த பூலியன் வேல்யூ ரூ அண்ட் சொல்லுவாது 1, போல்ஸ்ன்றது வந்து 0. அது என்ன ஒரு யூனிவர்சல் லோ. சரி, அப்ப இங்க வந்து ரூ சம் என்ன செய்ய போகுண்டா, எங்கெங்க ரூ இருக்கோ அந்த ரூ வேல்யூ மட்டும் சம். அப்ப ரூ அண்டா கொமனா 1. அப்போ ஒரு இடத்துல மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தா
அது அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மிஸ்ஸிங் வேல்யூ ரூ1 இருக்கு. அப்ப ரூ1 எடுத்தா இந்த இடத்துல ஒரு 100 இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல ரூ1 இங்கேயும் ஒரு 1 இருக்கிற மாதிரி நம்ம இந்த சம் என்ன செய்யும்டா எங்கெங்க ரூ இருக்கு அந்த அங்க இருக்கிற எல்லா ஒன்னையும் வந்து சம் பண்ணும் கூட்டும் ஆட் பண்ணி சொல்லும் எந்தெந்த ரோல எவ்வளவு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இப்ப இந்த அவுட்புட் என்ன மாதிரி ரிட்டர்ன் பண்ணும் ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்க நான் ரன் பண்றேன். ரன் பண்ணி பாத்தீங்களா இப்ப பாத்தீங்களா ஒவ்வொரு கொலம்லயும் இருக்கிற ரூ வேல்யூ வந்து சம் பண்ணி ரூ வேல்யூ என்ன சொன்ன என்ன 1 அப்ப ஒவ்வொரு கொலம்லயும் ஓர்டர் ஐடி இப்ப எங்களோட கொலம் மேல பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கொலம் ஓர்டர் ஐடி இருக்கு ப்ராடக்ட் இருக்கு குவான்டிட்டி ஆர்டர் பிரைஸ் ஈச் காலம்ல பிரைஸ் ரேட் இருக்கு ஆர்டர் ரேட் இருக்கு பர்ச்சேஸ் அட்ரஸ் இருக்கு. அப்ப இங்க நான் இந்த நாள் சம்ம கொடுக்கும்போது அது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுமெண்டா அந்த சம் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் வேல்யூ ஒன்று இல்லை அந்த ரூ வேல்யூ இந்த 1 அந்த 1 எங்கெங்க இருக்கோ அந்த 1 எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு கொலம் வைஸ் வந்து சம் பண்ணி கூட ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி பாருங்க ஆர்டர் ஐடியிலும் 545 மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு ப்ராடக்ட்லயும் 545 மிஸ்ஸிங் வேல்யூ குவான்டிட்டி ஆர்டர்லயும் என்ன 545 மிஸ்ஸிங் வேல்யூ கண்டு எங்கட எல்லா கொலம்லயும் என்ன சேம் மிஸ்ஸிங் வேல்யூ தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த டேட்டா செட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. ஸோ பாத்தீங்களா எங்களுக்கு என்ன இந்த இந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுதுண்டா எண்ட் ஆஃப் த டே எந்தெந்த கொலம்ல வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குன்றத வந்து கவுண்ட் பண்ணி அந்த டோட்டல் ரூ வேல்யூஸை கவுண்ட் பண்ணி சம் பண்ணி வந்து உங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களுக்கு ஐடியா வந்து எங்க டேட்டா செட்ல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு ஏன்னா மிஸ்ஸிங் வேல்யூ இல்லாட்டி வந்து இது இந்த இடமெல்லாம் 0 வந்திருக்கும். ஆனா சம் பண்ணங்களுக்கு மிஸ்ஸிங் வேல்யூ 545 அப்ப இதை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணோம். ஸோ இங்க வந்து நாங்க பேசிக்கான ஒரு சில வந்து டெக்னிக்கல் ஆப்ல வரும். ஸோ உங்களுக்கு டேட்டா கிளீனிங்ல வந்து நான் செப்பரேட்டா பார்க்கலாம். பட் இங்க நான் ஆப்ல பண்ண போற டெக்னிக் வந்து ரொப்பன்னேஸ் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு கொமனா தெரியும் என்ன நீங்க எக்ஸல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்களா என்ன உங்க டேட்டா கிளீன் பண்ணி அந்த ஒன்று மிஸ்ஸிங் வேல்யூ ரிமூவ் பண்ணுவீங்க. இல்லாட்டி என்ன சில இப்போ சில இப்போ நீங்க இம்ப்யூட்டேஷன் அதில் அப்ளை பண்ணீங்கன்னு தெரியல இம்ப்யூட்டேஷன் பார்ட் வந்து லேட்டரா பார்க்கலாம். இப்போ நான் பேசிக்கா வந்து இந்த மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கிற ரோஸ் இருக்குல்ல அதை வந்து ட்ராப் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து நான் எப்படி ட்ராப் பண்ண போறேன்டா ஒன்றுமே இல்லை. இப்போ டிஎஃப் டாட் ட்ராப் என்ஏ அப்ப ரொப் பண்ணி இன்னும் உங்களுக்கு இந்த எண்ணின்றது ஒன்றும் இல்லை இந்த நல் வேல்யூ ரொப் பண்ணணும்னு சொல்ல போறோம். சரி இப்போ இந்த டாக்குமெண்ட் டாக் ஸ்ட்ரிங் ஓபன் பண்ணீங்கடா இந்த ஷிஃப்ட் அப்ப கொடுத்தீங்கடா இதுல வந்து பாத்தீங்களா இது என்ன செய்ய போறோம்டா ரிமூவிங் மிஸ்ஸிங் வேல்யூ. அப்ப முதலாவது வார்த்தை இஸ்னல்ன்றது டிடெக்டிங் மிஸ்ஸிங் வேல்யூ நாங்க மேல லாஸ்ட் பார்த்த ஃபங்க்ஷனாலிட்டி. இப்ப இந்த ரொப்பன்னின்றது என்ன சொல்ல வர ரிமூவிங் மிஸ்ஸிங் வேல்யூ. அப்ப உங்களுக்கு ஐடியா வந்து நாங்க ஆல்ரெடி எங்க குளம்ல 545 ஒவ்வொரு குளம்லயும் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. அதை வந்து நாங்க ரிமூவ் பண்ண போறோம். இங்க நான் வந்து எந்த டெக்னிக் அப்ளை பண்ண போறோம்டா கவுண்டில் கொடுக்கணும். சரி இப்போ கவுண்ட் நான் இப்போ கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஒரு மெத்தடாக கொடுக்கணும். நான் என்ன எழுதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல போய் நான் ஓல் அண்டு கொடுக்குறேன் சரியா. அப்ப நீங்க கிளம்பி இதுல என்ன இதுல என்ன ஓல் என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல 2 டெக்னிக் ஒன்று எனியன் இருக்கு மற்றது ஓலன் இருக்கு. அப்ப இதுல வந்து இல்ல 2 டெக்னிக் இருக்கும்போது முதலாவது பாத்துங்க எனியன்டா இஃப் எனி என்ன வேல்யூஸ் ஆர் பிரசன்ட் ட்ராப் தட் ரோ காலம். இது என்ன சொல்ல வருதுன்னா நீங்க இந்த ஹவ் இடத்துல வந்து நீங்க எப்படி வந்து ரிமூவ் பண்ண போறீங்க ஏதாச்சும் எனியன் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேல்யூ அதாவது வந்து உங்களோட டேட்டா செட்ல ஒரு ஒரு கோலம்லயோ இல்லாட்டி ஏதாவது ரோவ்லயோ வந்து ஒரு இடத்துலயாவது மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தா என்ன அந்த கோலம் இல்ல ரோ வந்து ட்ராப் பண்ணிடு. அதான் இந்த இங்க எனியண்ட வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த ஹவ் இடத்துல எனிய கொடுத்தீங்கன்னா அப்படி வந்து உங்களுக்கு என்ன அந்த ரோ இல்ல கோலம் டேட்டா வந்து என்ன ட்ராப் பண்ணப்படும். இந்த ஓலண்ட் இடத்துல வந்து நீங்க இது என்ன செய்யும்டா இதுல போய் நீங்க இந்த மெத்தட கொடுத்தீங்கன்னா ஆல் வேல்யூஸா என்ன ட்ராப் தட் ரோ கோலம். அதாவது வந்து என்ன இது என்ன சொல்ல வருதுண்டா உங்களோட ரோஸ் அல்ல கொலம்ஸ்ல வந்து அந்த இந்தியா குளம்லயே மிஸ்ஸிங் வேல்யூ அந்த அந்த இடத்துல வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லை. அந்த குளமே இன்னொரு எம்டி குளமே இருக்கு. இல்லாட்டி அந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியல் வேல்யூமே இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அது எல்லாமே எம்டியா இருக்கு இல்ல பிளாங்கா இருக்கு. எந்த ஒரு அந்த 1,86,000 வேல்யூமே எம்டியா இருக்கு அந்த பர்டிகுலர் குளம். அப்படி முழுக்கவுமே எம்டியா இருந்தா என்ன அந்த இந்தியா குளமே ட்ராப் பண்ணிடு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேட்டா செட் மேல பாத்தீங்களா இந்த செகண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்ட்ரோக் இதுல எல்லாமே இந்த எண்ணியன் இருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த முழு வேல்யூமே என்ன எம்டிஆர் அந்த இடத்துல என்ன இல்லை. இப்ப இதைத்தான் என்ன இந்த கவ் அண்ட் மெத்தட்ல இருக்குல்ல கவுல வந்து எனி இல்ல ஓலா கொடுக்கலாம். சோ இதுல வந்து நாங்க இந்த ஓலா கொடுக்கறதால என்ன நடக்கும்டா அந்த என்டிஆர் ரோவே வந்து என்ன இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எங்க என்ஏஎன் வேல்யூஸ் எங்கெங்க இருக்கோ அதை இப்ப நான் முதல் 5 ரூபாய் இதுல இருக்குது டோட்டல் டேட்டா செட்டை செக் பண்ணும்போது எங்க இந்தியா ரோ வந்து இப்படி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாம இருக்கும் அதை வந்து ட்ராப் பண்ணும். அதான் இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். அதாவது வந்து என்ன கவுண்ட் மெத்தட்ல 2 டெக்னிக் எனிய கொடுக்கலாம் இல்லாட்டி ஓலண்ட் கொடுக்கலாம். சோ அதுல வந்து நீங்க எனிய கொடுத்தீங்களா வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துலயா அதாவது என்ன ஒரு பர்டிகுலர் குளம்னா ஒரு இடத்துலயாச்சும் என்ன மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. ஆனா மிச்சம் எல்லாத்துலயும் வேல்யூ இருக்குண்டா அப்படியான சினோர்லயே எனக்கு குளம ரோப் பண்ணிடு இல்லாட்டி ரோவர் ரோப் பண்ணிடு இல்ல. ஆனா அது அப்படி பாக்க நாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் மேபி லாஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரோ இருக்கு அந்த ஒரு ரோல இன்ஃபர்மேஷன் இல்ல பட் மிச்சம் 9 ரோல இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க அந்த இடத்துலயும் போய் ட்ராப் பண்ணு சொன்னோம்னா மேபி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லாஸ் இருக்கு. ஆனா மற்றதை பாருங்க அந்த இடத்துல இப்ப எனக்கு பார்த்தா நீங்க ஓலா கொடுத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட என்ன அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க பர்டிகுலர் இந்தியா குழம்புல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்ப எங்களுக்கு அதால எந்த ஒரு யூஸுமே இல்லை. நாங்க சிம்பிளா அந்த குழம்பை ரொப் பண்ணிடலாம். அப்ப நீங்க இந்த ஆக்சிசன்ட் ஒரு விஷயம் இருக்கு இதுல அதுல என்னமா இப்ப ஆக்சிசன்ட் இது கொலம் வைஸ் ரொப் பண்ணப்படுமா இல்ல ரோ வைஸ் ரொப் பண்ணப்படுமாண்டா இங்க பை டிஃபால்ட்டா வந்து ஆக்சிஸ் 0 பை டிஃபால்ட் ஆக்சிஸ் 0 பாக்கீங்கல அது இந்த மீனிங் என்னன்னா இங்க வந்து எப்படி நாங்க இந்த கோல ரொப் பண்ணப்படும்னா ரோ வைஸ் தான் ரொப் பண்ணப்படும். அந்த பர்டிகுலர் ரோ வைஸ் ரொப் பண்ணப்படும் என்ன சொல்ல வரணும்டா இங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுல எல்லாமே என் வெளியே ரோவா தானே இருக்கு. இந்த ஆக்சிஸ் 0 கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் ரோ ரிமூவ் ஆகும். சரியா இது ரோ வைஸ். இப்ப நீங்க ஆர்டர் ஐடியில வாங்கிக்க மேலே இருந்து கீழே வாங்கிக்கல என்ன இருக்கு இல்ல தானே. முதலாவது வேல்யூ இருக்கு, ரெண்டாவது வேல்யூல என்ன இருக்கு, மூன்றாவது வேல்யூ இருக்கு. அது ரோ வைஸ். அதுக்கு அப்படி நீங்க ரொப் பண்ணணும்னா ஆக்சிஸ் 1 கொடுக்கணும். இல்ல நீங்க டைரக்டா வந்து ரோ வைஸ் நீங்க ரொப் பண்ண போறீங்க என்ன இப்படி ரோ வைஸ் வந்து ரொப் பண்ண போறீங்களா என்ன இந்த இடத்துல வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா ஆக்சிஸ் வந்து 0 கொடுக்கணும். அப்ப பை டிஃபால்ட்டாவே வந்து என்ன நான் ஆக்சிஸ் 0ன்றதால நாங்க இங்க இது எதுவுமே நான் கொடுக்கல. என்ன ஆக்சிஸ் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா எங்க டேட்டா செட் கிட்டத்தட்ட என்ன எல்லாமே ரோ வைஸ் தான் என்ன மிஸ்ஸிங் வழி இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து நீங்க ஆக்சிஸ் வந்து கொடுக்கல. என்ன பை டிஃபால்ட்டா 0 நாங்க 0 வைஸ் தான் ட்ராப் பண்ண போறோம். அதோட இந்த மெத்தட் வந்து ஓலண்ட் கொடுக்குறோம். ஏன்னா வந்து என்ன இந்தியா ரோ எம்டியா இருந்தா ரொப் பண்ண சொல்ல போறோம். கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கலாம். நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சொல்றேன். ஸோ வார அவுட்புட்டா வந்து நான் திருப்பி என்ன சேம் வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்றேன். ஸோ நீங்க வேற நேம் கொடுக்கலாம். க்ளீன் பண்ண டேட்டாக்கு நீங்க வேற நேம் கொடுக்கலாம். பட் நான் என்ன அதே இதுலயே கொடுக்குறேன். சரியா அப்ப அதே இதுல கொடுத்தீங்களா ஒன்ஸ் நான் கொடுத்துட்டு இந்த கோடை ரன் பண்றேன். சரி இப்ப கொடுத்துட்டு அப்ப இப்ப நீங்க ஓகே இதுல ட்ராப் ஆயிருக்குமா என்ற ஒரு நல்ல கேள்வி இருக்கு. ஓகே நாங்க செக் பண்ணி பாத்துறோம் உண்மையாவே எங்களுக்கு என்ன ட்ராப் ஆயிருக்கான்ட்டு. ஸோ உங்களுக்கு என்ன சேம் இது என்ன ஆப்ல பண்றது இதே கூட தானே எத்தனை ஆப்ல பண்ணணும் நான் எங்களுக்கு மிஸ்ஸிங்களையும் செக் பண்றது பாத்தீங்கன்னா என்ன எங்கட எல்லா மிஸ்ஸிங்களையும் என்ன எங்கட எல்லா மிஸ்ஸிங்களையுமே ட்ராப் ஆயிடு இந்த மெத்தட்டை கொடுத்ததால. சரி இந்த மெத்தட்டை கொடுத்தா இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும். இதுல 2 டெக்னிக் கொண்டு என்ன கொடுக்கலாம் இல்லாட்டி ஓலண்ட் கொடுக்கலாம். ஸோ இதுல நாங்க ஓலண்ட் கொடுத்தோம். ஏனெண்டா வந்து எங்கட கொமனா வந்து எங்கட ரோஸ் எல்லாமே வந்து என்ன எல்லாமே சைமல்டேனியஸா இந்த ரோல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி தான் எங்கட டேட்டா செட் இருக்கு. பட் என்ன இது சினாரியோ டிபெண்ட் ஆன் தி சினாரியோ. இப்ப பாத்தீங்கன்னா எங்கட டேட்டா செட்ல மிஸ்ஸிங் வழியில் இப்ப அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறோம் என்ன எங்கடையில டூப்ளிகேட் வேல்யூ இருக்கா. இப்ப டூப்ளிகேட் வேல்யூ டேக்ல வந்து ஓகே உங்களுக்கு என்ன சேம் இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ரெட்டண்டன்சின்னு சொல்லுங்க. நீங்க SQL பாத்தீங்கன்னா ரெட்டண்டன்சி. சோ இங்க அப்படி சேம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுதா அந்த எப்படி பாக்குறேன் ஒன்றுமே இல்ல சிம்பிள் df டாட் டூப்ளிகேட் கொடுக்குறேன். அப்ப கிட்டத்தட்ட இஸ்னல் மாதிரி தானே இஸ்னல் ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி எங்கட மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கான்னு சொல்லணுமா. இங்க வந்து df டாட் டூப்ளிகேட் கொடுக்கும்போது எங்கட டேட்டாஸ்ல டூப்ளிகேட் இருக்கான்னு இப்ப கேட்க போறோம். எங்கட டேட்டாஸ் இப்ப கொடுத்துட்டு ரன் பண்ணமாட்டா பாத்தீங்கன்னா இப்ப சைடு இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 0 2 3 4 இது ஒன்றுமே இல்லைங்கட டேட்டாஸ் இந்த இண்டெக்ஸ் இருக்கு தானே அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் அது பார்த்து இந்த உங்களுக்கு பார்க்கவே விளக்கம் என்ன இண்டெக்ஸ்ல ஒரு ஆர்டர் 0 அப்புறம் 1 2 வருது. பட் இங்க என்ன இந்த ஃபால்ஸ் மென்ஷன் பண்ணுதுண்டா நாங்க டூப்ளிகேட் இருக்காண்டு இல்ல ஃபால்ஸ் வருது. அப்ப இல்லைன்னு என்ன இந்த இதில் இந்த ரிட்டர்னான இண்டெக்ஸ் வேல்யூடைய ரோஸ் எல்லாமே என்ன அந்த ரோஸ் எல்லாமே டூப்ளிகேட் இல்லாத ரோஸ். அப்ப என்ன ஒரிஜினல் ரோஸ். அப்ப நீங்க கேட்கலாம் ஏன் இதுல ட்ரூ வேற இல்லைன்னா அந்த ட்ரூ இருக்கிற இடங்கள்லாம் எங்களுக்கு டூப்ளிகேட்டான ரோ. அப்ப எப்படி அதை பாக்குறதுண்டா இப்ப இதுல ரிட்டர்ன் ஆனது எல்லாமே வந்து டூப்ளிகேட் இல்லாத ரோஸ். அப்ப ரோஸ் சொல்றேன் 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ரோன்றது வந்து ஒரிஜினல் ஏன்னா அது டூப்ளிகேட் இல்ல அதெல்லாம் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகி இண்டெக்ஸ் 2 என்ற ரோ வந்து என்ன டூப்ளிகேட் இல்லை. இப்ப அப்படியே சகல இண்டெக்ஸையும் செக் பண்ணி டூப்ளிகேட் இல்லாத ரோஸ் டூப்ளிகேட் இல்லாத ரோஸை வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப நீங்க எப்படி அப்ப ரூ இருக்கிற வேல்யூ செக் பண்ணிட்டா இதை இது ஒரு நீங்க கண்டிஷன் ஒரு ஃபில்டரிங் மாதிரி திங்க் பண்ணீங்க. இது ஒரு ஃபில்டர் பண்றது டேட்டா ஃபில்டர் பண்ற மாதிரி திங்க் பண்ணீங்க. உங்களுக்கு ஃபில்டரிங் அப்படி பெண்டாஸ்ல அப்படி ஃபில்டரிங் செய்யறேன் உங்களுக்கு அதை செக் பண்ணல படிக்கணும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க போய் நான் எப்படியா செய்ய போறேன்டா ஸ்கேப் பிராக்கெட் இருக்குல்ல அந்த கண்டிஷனை கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் என்ன இந்த கண்டிஷன்ன்றது இந்த இதை வந்து ஃபில்டர் கண்டிஷன் நான் எடுக்கிறேன். சரி இந்த கண்டிஷன் அப்ப இது என்ன செய்ய முடியும் ஸ்கேப் பிராக்கெட்டுக்கு நான் இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது பெண்டாஸ் என்ன செய்ய முடியா ரூ வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணா கொமனா வந்து இந்த சிங்கிளா வந்து இந்த கோட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண ஃபால்ஸ் என்ன இல்ல டூப்ளிகேட் வேல்யூ இல்ல இந்த பர்டிகுலர் ரோல வந்து டூப்ளிகேட் வேல்யூ இல்லைன்னு சொல்லு. இதை நீங்க வந்து ஒரு ஸ்கேப் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுமெண்டா நம்ம பெண்டாஸ்ல வந்து ஸ்கேப் ரேட் இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது அது பூலியன் வேல்யூ ரூவா இருக்கிறத மட்டும் தான் ரிட்டர்ன். அப்ப ரூவா இருக்கிறது அது டூப்ளிகேட் வேல்யூ தான் என்ன ரூவா இருக்கிற வேல்யூ நான் ரன் பண்ண பாத்தீங்கன்னா இதான் என்ன எங்கட டேட்டா செட்ல இருக்க டூப்ளிகேட் ரோஸ். இப்ப இது வந்து இப்ப நீங்க இண்டிவிஜுவலா இந்த கோட்டை ரன் பண்ணீங்களா மேல ரன் பண்ணி இண்டிவிஜுவலா ரன் பண்ண டிஎஃப் கொடுக்காம அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அது ஒவ்வொரு ரோவா செக் பண்ணி ரூவா ஃபால்ஸ் சொன்னா அது டூப்ளிகேட் இல்ல. அப்ப உங்களுக்கு மேல வந்து எவ்வளவுமே டூப்ளிகேட் இல்லாத ரோஸ்.
இப்ப இது ஒரு கண்டிஷனா பேஸ் பண்ணி நான் டேட்டா ஃப்ரேம்ல அப்ளை பண்ணும்போது கொமனா இந்த பண்டாஸ் வந்து ரூ வேல்யூ மட்டும் தான் டேட்டா ஃப்ரேம்ல வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது. ஃபில்டரிங் டெக்னிக்ல வந்து ரூ வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன். எங்கட இப்ப இதுல வந்து ரூ வேல்யூன்னு சொல்ல வரது என்ன? அது டூப்ளிகேட். சரியா? இப்ப நீங்க மேல ஃபால்ஸ் வந்தா அடுத்தது எங்களுக்கு ரூவ செக் பண்ணணும். அப்ப ரூவ இப்படி தான் நாங்க செக் பண்ணணும். அதாவது ஸ்கேப் பிரேக்ல விட்டு செக் பண்ணும்போது, ரூவ செக் பண்ணும்போது இங்க வந்து வர அவுட்புட் வந்து டூப்ளிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் இத பாத்தீங்கன்னா இது ஒரு இந்த 2மே டூப்ளிகேட் ரோ. 2மே சேம் இன்ஃபர்மேஷன். ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் பிரைஸ் பிரைஸ் இன்னைக்கு இத மாரி என்ன இதுல இருக்கிற டோட்டல் ரோமே வந்து என்ன டூப்ளிகேட் ரோஸ். அப்ப நீங்க கேட்கலாம் ஓகே இப்ப இது எங்களுக்கு ஒரு ரிட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன திருப்பி ஒரே வேல்யூ வந்து சேம் இன்ஃபர்மேஷன் ரிப்பீட்டட் ஆக். அப்ப இதை எப்படி ட்ராப் பண்றேன்டா சிம்பிள் இதுல ஒன்றுமே இல்ல. வழக்கம் போல என்ன நாங்க வந்து எங்கட ட்ராப் டூப்ளிகேஷன் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. நாங்க அதை கொடுத்து இங்க ட்ராப் பண்ண போறோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்க இஸ்னல்ல போய் நாங்க என்ன ரொப்பென்னி என்ற மாதிரி இங்க வந்து ட்ராப் டூப்ளிகேட் ஒரு டெக்னிக் இருக்கு. அதை நான் கொடுத்துருவோம். ஸோ அதை எங்க கொடுக்க போறோம்டா எங்கட டேட்டா ஃப்ரேம்ல. ஸோ எங்களுக்கு எங்கட டேட்டா ஃப்ரேம்ல வந்து எங்கட இந்த அ என்ன இந்த டூப்ளிகேட் வேல்யூவை நாங்க ட்ராப் பண்ணணும். ட்ராப் டூப்ளிகேட்ஸ். இதுல போய் நீங்க என்ன பேரான்டிஸா குடுத்தீங்கன்னா பேரான்டிஸ் குடுக்கணும். ஸோ நாங்க இதுல வந்து ட்ராப் பண்ண போறோங்க டேட்டா ஃப்ரேம்ல டூப்ளிகேட் வேல்யூவை. ட்ராப் பண்ணி வர வேல்யூஸை வந்து என்ன ட்ராப் பண்ண மாட்டா எங்கட டூப்ளிகேட் வேல்யூ தான் ட்ராப் ஆயிடும். அதை போய் என்ன திருப்பி என்ன எங்கட டிஎஃப்ல வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றோம். சேம் டேட்டா ஃப்ரேம் எங்கட இந்த டேட்டா ஃப்ரேம் தான் நீங்க வந்து நியூ வேரியபிள் கொடுக்கலாம். பட் கொமனா வந்து என்ன இப்படி தான் செய்வோம் நாங்க. இப்போ திருப்பி என்ன எங்கட ஓவர் ரைட் பண்ணீங்கன்னா என்ன எங்கட இப்போ இருக்க போற டேட்டா ஃப்ரேம் இனி வேற போற டேட்டா ஃப்ரேம்ன்றது வந்து என்ன டூப்ளிகேட் வந்து ட்ராப் ஆன அதான் டூப்ளிகேட் இல்லாத பியூரா என்ன தனியா வந்து என்ன சிங்கிள் வேல்யூ என்ன ஒரிஜினல் வேல்யூ டூப்ளிகேட் இல்லாத வேல்யூ இருக்கு ஒரு பியூரான டேட்டா ஃப்ரேமா வரப்போகுது. ஸோ நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்க கிளம்ப ஓகே இப்போ இதுல டூப்ளிகேட் இருக்கா இல்லையாண்டு. ஸோ நான் அதுக்கு வந்து நாங்க மேல ஷேப் செக் பண்ணேன். சரியா ஷேப் செக் பண்ணிக்கல வந்து என்ன 1,86,850 ட்ரோ இருந்தது. சரியா 1,80,850. இப்போ நான் திருப்பி என்ன அதே ஷேப்பை செக் பண்ணி பார்க்கணும். சேம் டேட்டா சேம் கவுண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இப்போ 1,86,687 மேல எவ்வளவு இருந்தது 1,86,000 இருந்தது. இப்ப வந்து 1,80,000 அப்ப அதுலயே விளங்கணும் என்ன உங்களுக்கு கொஞ்சம் ரோ வந்து என்ன ட்ராப் ஆயிருக்கணும். பட் நீங்க இதை இன்னுமே ஈஸியா செக் பண்ணலாம். இந்த கண்டிஷனுக்கு இப்ப இது வந்து எங்களுக்கு மேல ரிட்டர்ன் பண்ணது என்ன டூப்ளிகேட் ரோ ரிட்டர்ன் பண்ணது எல்லாமே டூப்ளிகேட். திருப்பி நான் அதை ரன் பண்றேன் கீழே ஏன்டா வந்து உங்களுக்கு தெரியும் பைத்தன் லைன் பை லைன் ரன் ஆகும். மேல வந்து ரன் பண்ணிக்க அப்ப டேட்டா ஃப்ரேம்ல டூப்ளிகேட் ட்ராப் ஆகல. பட் இங்க அதுக்குள்ள நாங்க கீழே இந்த லைன்ல வந்து டூப்ளிகேட்டா ட்ராப் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி திருப்பி அதே கோட் ரன் பண்றேன். ரன் பண்ணிக்க என்ன எங்களுக்கு வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லணும். பாத்தீங்கன்னா இப்ப வெறும் டேட்டா ஃப்ரேம் ரிட்டர்ன் பண்ணுது. டூப்ளிகேட் வேல்யூ இருக்கா அதாவது ரூ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. இது வந்து டூப்ளிகேட் இதுல இப்படி நான் கண்டிஷனா கொடுக்கும்போது டிஎஃப்க்குள்ள ரூ வேல்யூஸ் இருந்தா மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். ரூ வேல்யூஸ்ன்றது டூப்ளிகேட் வேல்யூ. இப்போ பாத்தீங்கன்னா எம்டி டேட்டா ஃப்ரேம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் என்ன நாங்க மேல இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்து என்ன எங்களோட டேட்டா எங்களோட சேல்ஸ் டேட்டா இந்த டூப்ளிகேட் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதான் எங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ நாங்கள் பேசிக் அந்த டேட்டா கிளீனிங் கொண்டு பண்ணி மிஸ்ஸிங் வேல்யூ ரிமூவ் பண்ணி அடுத்து வந்து டூப்ளிகேட் வேல்யூ வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட்ல வந்து என்ன ட்ராப் பண்ணோம். ஸோ அடுத்தது வந்து என்ன எங்கட அனலிட்டிக்கல் டெக்னிக் மேபி இந்த இடத்துல வந்து இப்போ நான் இது இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ எங்க டேட்டா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு கிளீனிங் பட் டன் இந்த கிளீனிங் பட் நாங்கள் செஞ்சுட்டோம். இதை வந்து நான் என்ன ஒரு ஸ்டோர் பண்ணணும் ஒரு ரியல் வேர்ல்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டோர் பண்ணணும் இங்கே ஒரு டேட்டா பேஸ் இல்லை டேட்டா பேஸில் வந்து என்ன இதை நான் ஒன்ஸ் என்ன ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஒன்ஸ் அது ஸ்டோர் பண்ணிட்டு போறேன் என் அடுத்த பார்ட் என்ன அனலிட்டிக்கல் டெக்னிக். ஸோ அனலிட்டிக்கல் டெக்னிக்கை வந்து நாங்க என்ன அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். சரியா ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ட் ஸ்டைலில் வந்து நாங்கள் ஒரு அனலிட்டிக்கல் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ அதில் வந்து பேசிக்காக வந்து நாங்கள் இந்த இனிஷியல் ஸ்டேட் டேட்டா கிளீனிங் ப்ராப்ளம் ஸ்டேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் வந்து எங்களோட டேட்டா எங்களோட சிஸ்டத்தில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் அப்ளை பண்ணி டேட்டா வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். கட்டாயம் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துங்களேன். என்ன இந்த சீரிஸ் வந்து அடுத்த ஒரு 3-4 வீடியோ கண்டினியூ இந்த ப்ராஜெக்டோட சீரிஸ் தான் வரும். ஸோ நீங்கள் கண்டினியூ இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபர்தர் வீடியோஸ் நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.